காலவெளியை ஆசீர்வதிக்கிறேன். தேவ பலம், தேவ சமாதானம், தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் தேவனோட பயணம் செலுத்தும்படியாக ஒரு புதிய பயணத்தை நாங்கள் தேவனோட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பாதையில பல தடைகள் நமக்கு வருகிறது. சில சமயத்தில் சில காரியம் நமக்கு தடையை கொண்டுருது. அது ஒரு காரியம், முக்கியமான காரியம். எங்களை ஓட விடாதபடி, எங்களை தேவன் நடக்க விடாதபடி எங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நமக்கு உண்டு. முக்கியமாக பயம் நம்மளை மேற்கொள்கிறது. இன்றைக்கு அந்த பயத்தை நாங்கள் மேற்கொண்டு தேவன் அழைத்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. சில சமயத்துல பயம் நம்மை ஒரு சுயத்தை, செல்ஃபிஷ்னஸ், எங்கள் சுயத்தை நம்பும்படியாக செய்து விடுகிறது. பயம் நம்மை ஒரு பிடிவாத குணத்துல ஸ்டபனாக இருக்க தேவன் எங்களுக்கு பெரிய தடை இருக்கிறது. அதை தேவன் தடுத்து போடுவாராக. மூன்றாவது, பயம் ஒரு குறுகிய பார்வை. தேவன் நமக்கு வைத்திருக்க ஒரு பெரிய ஓட்டத்தை, ஒரு நடையை, ஒரு பிரயாணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு குறுகிய பார்வையில நம்முடைய திசைகளை திருப்பி விடுகிறது. அதனால சங்கீதம் 56:3 சொல்லுது, நான் பயப்படுகிற நாளில கர்த்தரை நம்புவேன். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு நம்பிக்கையா இருப்பதனால் என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றைக்கு நான் துதிப்பேன். ஏனென்றால் அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணவர், உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் அவனோட கூட இருப்பேன் என்று வாக்குத்தம் பண்ண தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் அல்லவா? அதனால காலவழி சொல்லுவோமா, காட்டுகிறேன், எங்க வாழ்க்கையில பயம் வந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் பயப்படுற நாட்களில், பயப்படுற வேளைகளில், பயப்படுற சந்தர்ப்பங்களில் உண்மை நம்புவேன். ஆண்டவரே, நீ எனக்கு விடுதலை கொடுப்பீராக. ஜெபமாக அந்த பயத்தை இந்த காலவெளியை மேற்கொள்வோம். எங்களுக்கு அழைத்த அழைப்பை தொடர்ந்து ஓடுவோம். தேவன் கிருபை கொடுப்பாராக. கிருபை நல்ல தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி. எப்ப அந்த நாள்ல கூட எங்களை அழைத்தவர் இந்த ஓட்டத்துல ஓடும் போது பல தடைகள் வருகிறது. இந்த காலவெளியில பயத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த பயத்தை கத்து எடுத்து போடுகிற எந்த பயங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்க ஓட்டத்தை ஓடத்தக்கதாக தேவன் கிருபை தருகிறார். நான் பயப்படுற நாள்ல உண்மை நம்புவேன்னு சொல்லி இந்த உலகத்துல நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒருவரப்பா. உண்மை நம்பி ஓட உதவி செய்ய. ஒருவேளை ஆண்டவரே, சரீர குறைவில பயம் பெறலாம், அல்லது வேறொரு காரியத்தை உங்களுக்கு பயம் பெறலாம், எதிர்காலத்தை குறித்து, சூழ்நிலை குறித்து பயம் பெறலாம். எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நான் அழைத்த அழைப்பிலே இறுதி வரைக்கும் ஓடும்படியாக உலகத்தின் முடிவு கடைசி பரிந்தவன் நடத்துகிற தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மர்ம பிதாவே, ஆமென்.